Hi friends, இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறது ஒரு பொங்கல் vlog. ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் வீடியோ ஷூட் பண்றேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்த உடனே எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டீ வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி லேட்டாக எழுந்திரிச்சேன், அதனால நான் டீ போட்டுட்ருக்கேன். சுகர் வந்து ஆஸ் யூஸ்வலாக நான் வந்து வெயிட் ஸ்கேல் பண்ணி தான் போடுவேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் வந்து வெயிட் பண்ணி போடுறேன். ஏன்னா இன்னுமே நான் வந்து என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 2 கப் போடுறதுனால என்னோட அளவு இருக்கும் இல்லையா, அதை டபுள் குவான்டிட்டி பண்ணி ஈக்குவலாக நான் வந்து என்ன பண்ணிப்பேன், டீ வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஸோ எனக்கும் கணேஷ்க்கும் தான் இன்றைக்கி டீ போட்டிருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் சீட் டே பண்ணலான் இருக்கேன். ஸோ பொங்கல் அது ஒன்று, அண்ட் ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணுறதுனால ஒன் டே நம்ம வந்து சீட் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை. வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே நார்மலாக நம்ம ஊசி அதால் கொறுத்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா நான் தாராவியில் இருக்கும்போது இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த பானை கிடச்சது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த பொங்கலுக்கு இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்பவே பார்க்க க்யூட்டாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி அடிஷ்னலாக சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சுருந்தேன். அண்ட் எனக்கு வந்து ப்ராப்பராக எதுவும் பண்ண தெரியாது. எனக்கு கணேஷ் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் எனக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன், இந்த வைப் எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் நானும் இது வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் இந்த டெக்கரேஷன்லாம் கிச்சனில். இதெல்லாம் வந்து நான் ஒரு நாள் முன்னாடி ஓரளவுக்கு பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பொங்கல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் தண்ணியும் வச்சாச்சு. இப்போ வந்து அந்த ரிச்சுவல் படி நம்ம அந்த அரிசி இப்படி பொங்க பானையை சுற்றி போடுறாங்க. ஸோ ரியாவுக்கும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவளும் வந்து இதில் இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் மார்னிங் எழுந்ததுலேருந்து எனக்கு மேக்கப் பண்ணிவிடு என் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். எனக்கு சத்தியமாக எனக்கு டைம் இல்லை. ஸோ அந்த கோவத்தில் கொஞ்சம் இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்து இன்பிட்வீன் கிண்டி விட்டுட்டு இருந்தோம். அதுக்கடையில் நான் அவங்க பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருந்தேன். வெஜிடபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் கேட்டு. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அதுக்கு அங்கே பார்த்து சொல்லு. ஹாப்பி பொங்கல். கமல் தூங்க பிடிக்கி இருக்கு அது வாலிக்கு. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் மேக்கப் பண்ணவே இல்லை. எனக்கு டைமே இல்லை. ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிட்டேன் அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். நான் எழுந்தது லேட்டுனால இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் அட்லீஸ்ட் பொங்கலாவது டைமுக்கு முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
It's okay, it's okay, it's okay. Oh, thank you. ஃபைனலி வந்து பொங்கல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாமியும் கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பொங்கல் சாப்பிடணும். ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் சொல்லணும். எனக்கு கிட்டத்தட்ட மணி ஒரு 12 o'clock ஆகிட்டு. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப டிலேயாக பொங்கல் பண்ணுறோம். அண்ட் பொங்கல் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த குட்டி பிளேட் பார்த்திங்கன்னா இது ரியாக்காக எங்கள் அம்மா கொடுத்த பிளேட்டு. ஸோ அதில் வந்து நான் பொங்கல் எடுத்து வச்சு கொடுத்துட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் ரொம்ப 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 ஸ்வீட். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் வந்து இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வந்து எந்த டயட் எதுவும் கில்ட் இல்லாமல் நல்லா ஹாப்பியாக சாப்பிடணுன்னு மட்டுமே என்னோடய எண்ணம். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்றைக்கி சீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து லன்ச்சு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அவியல் அண்ட் சுரைக்காய் சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா இது 2 தான் குயிக்காக முடியும். ஆல்ரெடி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 1 ஆக போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 மெனு பண்ணால் மட்டும்தான் 2 மணிக்குள்ளேயே அது சாப்பிட முடியும். ஏன்னா மார்னிங் வந்து நான் டயட்டில் எப்பவுமே கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துப்பேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி நான் நான்வெஜ்ஜும் எடுத்துக்கல. அதனால் எனக்கு கொஞ்சம் பசியாகவே இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவியல் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சாம்பார் ஆல்மோஸ்ட் வச்சுட்டேன். சோறு வந்து குயிக்காகவே ஆயிரும். அண்ட் அது போக அப்பளமும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது, மற்றது சீட்டிங் பண்ணாலும் அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்ற மீலாவது ரொம்ப சீட்டிங் பண்ணண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சம் பொரியலும் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் இன்னும் பொரியல் பண்ணணும் ரொம்ப டைம் ஆயிரும், 3 o'clock மேலே ஆயிருமேன்னு சொல்லிட்டு தான் நான் அதை நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அண்ட் எல்லா வெஜ்ஜுமே நம்ம ஜஸ்ட் குக்கரில் போட்டு ஒரு விசில் பண்ணிவிட்டு அண்டு தேங்காய்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது அந்த அவியல் ரெடி ஆயிரும். ஸோ உங்களோட பொங்கல் எப்படி போச்சுங்கிறது எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கிறத நானும் நம்புகிறேன். அண்ட் என்னென்ன இன்னைக்கு சமைச்சங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவியல் அண்ட் சுரைக்காய் சாம்பார் அப்பளம் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலரில் நான் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுவே ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் கணேஷ் அவங்களுக்கு லைக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து ஆஃபீஸ் வந்து லீவ் போடலை. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து அவங்க கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தனால நான் அவங்களோட பிளேஸ்லேயே கொண்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க இல்லை நானே வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி என்ன பண்ணுறது எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, அப்படியே கொண்டு கொடுத்துடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் பார்க்கலாம் என்னோட இலையில் எவ்வளோ சாப்பாடு இருக்குது. செத்தியோன்னு காக்காக்கு வைக்கிற அளவு தான் சாப்பாடு இருக்கும். ஏன்னா நான் வந்து எல்லாமே வெயிட் எடுத்து தான் சாப்பிட்றதுனால ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போலாம் வந்து சீட்டிங் தான், ஏன்னா அதெல்லாம் ஆயில் ஃப்ரைடு இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாளுக்கு ஓகே. அண்டு சாப்பிட்டேன். அந்த கொஞ்சம் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு எனக்கு க்ரேவிங் ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி பாயசம் ஓவர் ஆகிட்டு. அண்ட் இப்படி தான் அந்த டே வந்து முடிஞ்சுது. ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது பொங்கல் இந்த வருஷம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஹோப் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்து. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை டாட்டா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை.